ராமநாதனுங்க, சிவகங்கை மாவட்டம், இருப்பு சென்னை, டி நகர். நீங்க இந்த பெண்களுடைய விவகாரத்து முறையில் நல்ல தேர்வுகள் பாராட்டுறேன். அதே நேரத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள சமாத்துகளில் கிடைக்குது, சில சமாத்துகளில் அது ஃபில் பண்ணல அப்படின்னு சொன்னீங்க. நான் ராமநாதபுரம் மாவட்டம், முதல்ல ராமநாதபுரம் மாவட்டம் தான், அதுக்கப்புறம் சிவகங்கை மாவட்டம். நான் ரொம்ப பாராட்ட தெரிவிக்கிறேன். அதே நேரத்தில் நீங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடக்கிற மாதிரி அந்த முஸ்லீம்களுடைய பெண்களுக்கு, பெண்கள்னா எல்லா பெண்களும் விட்டுறேன், முஸ்லீம்கிட்ட இந்துக்கிட்ட எந்த பெண்களுமே பெண்கள்னாலே ஒரு இலகிய மனப்பான்மை. உண்மையாவே அவங்களுக்கு எந்த ரூபத்திலையும் நம்ம சிறிதளவு கூட தீங்கி ஏற்படுத்தப்படாங்கிறது என்னுடைய கருத்து. அதே நேரத்தில் உங்களுடைய சமூகத்தின் மூலம் எல்லா சமூகத்துகளையும் ஈக்குவலா கிடைக்கிறதுக்கு நீங்க வழிவகை செய்யணும். ஒண்ணு. ரெண்டாவது, இதே நேரத்தில் இந்த இந்துக்கள் சட்டத்தில் ஃபேமிலி கோர்ட் இருக்கு. ஃபேமிலி கோர்ட்ல உண்மையாவே நீங்க சொன்ன மாதிரி 5 வருஷம் கூட இல்ல, 10 வருஷம் கூட ஆகுது. அது பெரிய ஒரு டிராபேக். அதே நேரத்தில் அந்த ஃபேமிலி கோர்ட்ல கிட்டத்தட்ட சட்டத்தை திருத்தி 1 வருஷம் அல்லது 6 மாசம் இதுக்குள்ள அந்த கேஸ ஒரு கன்வென்ஷன் எதுவும் ஆகாம பினிஷ் பண்ணி அதை முடிச்சா நல்லா இருக்கும். அது இந்துக்கள் சட்டம். இதே நேரத்துக்கு இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதா, இதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கிறது அது பெரிய கற்பனை வச்சுதான் அது we have to decide it. ஒண்ணு. அடுத்தபடியா நான் சொல்ல கோச்சிக்கிறாங்க, அதாவது முஸ்லீம்கள் இனத்துல அந்த ரொம்ப அந்த செக்ஸுவாலஜி, அதாவது நான் என்ன கேட்கறேன்னா, எனக்கு ஒரு டவுட், என்ன டிஃபரெண்ட் இருக்குமோ அப்படின்னு. வாட் இஸ் தி டிஃபரெண்ட் பிட்வீன் தி செக்ஸுவாலஜி டு ஹிந்து அண்ட் முஸ்லீம்? ரொம்ப நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியுது. அந்த செக்ஸுவாலஜி, அந்த லேடிஸ், அதாவது ஒவ்வொரு நேரமும் அந்த 2 மனைவி 3 மனைவி, ஏன் அப்ப என்ன வித்தியாசங்கள் இருக்குமா? ஏன் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, முக்கியத்துவம் நீங்க கொடுக்குற மாதிரி கன்ஃபார்மா சொல்றேன்னா தெரியல, என்னுடைய எண்ணப்படி நீங்க அதை ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தெரியுது. அதுக்கு ஏதாவது விளக்கங்கள் உண்டா நீங்க சொல்லலாம். ஒண்ணு. இன்னொன்னு ஆக்சுவலா இந்த இது சொன்னோம்னா சென்ட்ரல் லெவல்ல சட்டங்கள் உண்மையாவே என்னுடைய கருத்துப்படி பெண்கள் நம்ம பெண்கள் இலகிய மனசு எப்படியும் ஆண்கள் ஏமாற்றுவாங்க. இது இயற்கை. அது முஸ்லீம் பெண்ணா இருந்தாலும் சரி, இந்து பெண்களா இருந்தாலும் சரி, நம்ம ஆண்கள் எப்படி வாழலாம், எங்க போய் என்ன வேணாலும் வாழலாம். அதனால அவங்க பாதிக்காத அளவுக்கு எந்த ஒரு சட்டங்கள் வந்தா அதை நான் ஏற்றுக்கொள்கிறேங்கிறது என் மனப்பூர்வமா சமைக்கிறேன். இந்த கருத்தரங்கத்தை நல்ல முறையில், சீரிய முறையில் அமைத்து அருமையான முறையில் நடத்தி கொண்டிருக்கிற இந்த அமைப்புக்கு ரொம்ப நன்றி. ஐயா, அவர்கள் ஒரு கேள்வியும் ஒரு அட்வைஸும் பண்ணியிருக்கிறாங்க. அட்வைஸ் முஸ்லிம் ஜமாத்துகளுக்கு, சில ஜமாத்துகள்ல பெண்களை நல்ல பாதுகாப்புலாம் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு நியாயம் வழங்குறா சொல்றீங்க. எல்லா ஜமாத்துகள்லயும் அது மாதிரியான ஒரு நிலை வரணும் அவங்க கேட்கறாங்க. எல்லா ஜமாத்துகள்லயுமே, சில ஜமாத்துல இப்படி நடக்குது, ஆனா எல்லா ஜமாத்துகள்லயுமே அந்த ஜமாத்து பொறுப்பு வகிக்கக்கூடியவர்கள் அதை அமுல்படுத்தணும், பெண்களுக்கு அநீதி இழைக்கப்படாமல் கண்ணுங்கருத்துமாக பாதுகாக்கணும்னு ஒரு அட்வைஸ் பண்றாங்க. அதை நீங்க எந்த அளவு கடைபிடிப்பீங்க? கைதுமா வைப்போம், எல்லாரும் கடைபிடிக்கணும். முஸ்லிம்கள் எல்லாரும் கடைபிடிக்கிறாங்க. அந்த ஊர்ல போய் வலியுறுத்தி பெண்கள் அநீதி இழைக்கப்படாமல் அதை கடைபிடிக்கணும். அவங்களுடைய கேள்வி என்னன்னு கேட்டா, முஸ்லீம்கள் இந்த செக்ஸ் விஷயத்துக்கு ரொம்ப கூடுதலாக முக்கியத்துவம் கொடுக்கறீங்க அப்படிங்கறது அவங்களுடைய கேள்வி. இது ஒரு தவறான அடிப்படைங்க. இந்த செக்ஸ் விஷயத்துல முஸ்லீம் இந்து அந்த அடிப்படையில் தீர்மானிக்கப்படுற மேட்டரே கிடையாது. இது ஆம்பளை பொம்பளைங்கிற அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்படுமே தவிர, இது மதத்தின் அடிப்படையில், நிறத்தின் அடிப்படையில், குலம் கோத்திரத்தின் அடிப்படையில் எல்லாம் தீர்மானிக்கப்படாது. பொதுவா ஒரு ஆண் பெண்ணை ஈர்க்கக்கூடியவனாகவும், பெண் ஆணை ஈர்க்கக்கூடியவனாகவும் தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்ம ஏன் கல்யாணம் இதுக்கு பண்றோம்? செக்ஸ்ங்கிற அடிப்படை இல்லைன்னு சொன்னா கல்யாணம்னு ஒண்ணு பண்றோம். அது எவ்வளவு பெரிய முக்கியத்துவமா நம்ம கருதி பண்றோம்னு கேட்டா, அதற்காக வேண்டி நம்முடைய ஒரு 20 வருஷம் சம்பாரிச்செல்லாம் செலவழிக்க ரெடியா இருக்கிறோம். அந்த ஒரு நாள் கல்யாணத்துக்காக வேண்டி 20 வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்போம். அது எல்லாத்தையும் ஒரு நாள்ல சூறையாடுற அளவுக்கு நம்ம என்ன செய்யறோம்? ரெடியா இருக்கிறோம். ஏன்னு கேட்டா அது அவ்வளவு இம்பார்ட்டன்டாக நமக்கு தெரிய போய்தானே. நாங்க கூட அவ்வளவு செலவு பண்றது கிடையாது முஸ்லீம்கள் கல்யாணத்துல. நாங்க இப்ப ஓரளவுக்கு நிறைய குறைச்சு விட்டோம் திருமணத்துல செலவு. மற்ற சமுதாய மக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, திருமணத்திற்காக வேண்டி காரை அலங்கரிக்கிறதுக்கு மட்டுமே 1 லட்சம் ரூபாய் செலவழிக்கிறவங்க, பந்தல் போடுவதற்காகவே பல லட்சம் ரூபாய்களை செலவு பண்ணக்கூடியவர்கள், லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புடைய மண்டபங்களை பிடிக்கக்கூடியவர்கள், இதெல்லாம் நம்ம பார்த்து எஸ்சி கச்சேரி இளையராஜா, கங்கை அமரன் கூட்டுக்கிட்டு அவர்களெல்லாம் வைத்து பிரம்மாண்டமா நடத்தி ஒரு கல்யாணம் சொன்னா 50 லட்சம் 60 லட்சம் செலவழி சக்திக்கு உட்பட்டு, இல்லாதவங்க கூட அவங்க சக்திக்கு மீறி இல்லாத அவர் செய்யறாங்க. எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, அது ஒரு இம்பார்ட்டன்ட் தான், அதுல சந்தேகமே கிடையாது. அது அதான் வாழ்க்கை.
வாழ்க்கை என்பதுல வந்து அப்படித்தான் இறைவன் வந்து மனிதனை படைத்திருக்கிறான். எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுது என்று கேட்டா, இந்த துறவரம் அது வேணாம் வேணான்னு சொல்வதெல்லாம் பொய்ன்னு இஸ்லாம் சொல்லுகிறது. ஒரு மனிதன் வந்து நான் வந்து இறைவனுக்காக நான் அர்ப்பணிக்க போறேன், கல்யாணம் பண்ண மாட்டேன், முழுக்க முழுக்க நான் அப்படியே இறைவனுக்காக ஆயிர போறேன்னு சொன்னா அவன் பொய் சொல்றான். ஒண்ணு வந்து அவனிடத்தில் ஆண்மை என்ற உணர்வு இல்லாமல் இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக அவன் தப்பா நடப்பான், நடந்தே தீர்வான். அவனை வேண்டா ஒரு தனியா வந்து இருட்டர்ல அடைச்சு போட்டு வந்தால் அவன் தப்பு செய்யாம இருக்கலாம். அதற்கான வாய்ப்புகள் கிடைக்குமையானால் அவன் அவர்கள் மேல கோவப்படக்கூடாது. நீங்க அதாவது செட்டப் நீங்க தான் உதாரணமா பிரேமானந்தா பொம்பளை எடுத்து கொண்டாருங்க. அதுக்கு என்ன காரணம்? ஒரு மனிதன் இயற்கையாக ஒரு பெண் துணை இல்லாமல் இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருக்கும் பொழுது அதை ஒரு வழி அவர் தேர்ந்தெடுக்கிறார். அப்ப அந்த சந்தர்ப்பங்கள் வரிசையா பல மாதிரி பெண்கள் அவர் பார்க்கும் பொழுது யாருமே நம்மளை ஒண்ணும் செய்ய மாட்டாங்கன்னு தெரியும் பொழுது அதை செய்கிறார். அதே மாதிரி வந்து ஜான் ஜோசப்னு சொல்லி அவர் பண்ணார்னு பாக்குறோம். அதே மாதிரி முஸ்லீம்ல சாமியார் மந்திரம் போற வர்றேன்னு வருவாரு. அவர் நம்ம மத குரு தானே, நம்ம தனியார் ரூம்ல இருக்க விடுவோம்னு கேட்டா பிள்ளை கூட்டிட்டு ஓடி போயிடுறாரு. இதெல்லாம் எல்லாத்தையும் நடக்கு. ஏன்னு கேட்டா வாத்தியார் பள்ளிக்கூடத்து மத குருமார்கள் இதை பாக்குறீங்க. வாத்தியார்கள் எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான்னு சொல்ற அளவுக்கு ஒரு கலாச்சாரம் இஸ்லாம் அதை ஒத்துக்கிறாவிட்டா கூட மக்களுடைய நம்பிக்கை என்ன இருக்குன்னா, இறைவன் நிலையில வைத்து என்ன செய்வோம், மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. குருவையும் தெய்வமாக பார்க்கக்கூடிய ஒரு சமூகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? டியூஷன் சொல்லி டியூஷன் படிக்கவான்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாரு. சிறப்பு வகுப்புன்னு சொல்லி வாத்தியாரு, எல்லா வாத்தியாரும் இல்ல, நல்லவங்க நிறைய இருக்கிறாங்க. அதற்கான அந்த சந்தர்ப்பம் இப்பெல்லாம் நடக்கிறது எதை காட்டுதுன்னு கேட்டா, இது வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு மேட்ரு. இதுக்காகத்தானங்க வந்து ஒருத்தன் வந்து ஆணோ பெண்ணோ தாயை பகைக்கிறாங்க, தந்தையை பகைக்கிறாங்க, குடும்பத்தை பகைக்கிறாங்க. நீ பாக்குறீங்களா? தாய் தந்தைகள்லாம் வேணான்னு சொல்லி பொம்பளை நீ தான் வேண்டு போயிடறாளா இல்லையா? இத்தனை வருஷம் வளர்த்த அப்பா அவனுக்கு பெருசா அவளுக்கு பெருசா தெரியல, அம்மா பெருசா தெரியல. அது அது ஒரு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாத்துக்கிறங்க. அதே நேரத்தில் வந்து ஒரு விஷயம் ஐயா இதுல பாயிண்ட்ல வர்றாருன்னு கேட்டா, 2 கல்யாணம் 3 கல்யாணம் இந்த மாதிரி போறதுலாம் அவருக்கு அந்த கேள்வியை பிறந்திருக்குது. முஸ்லீம்கள் தானே 2 கல்யாணம் 3 கல்யாணம் பேசுறாங்க. என்ன பிரச்சனை கேட்டா, மற்றவங்க எல்லாம் வந்து சொல்லாம செய்யறாங்க, முஸ்லீம்களும் சொல்லிடுறாங்க. விஷயம் இப்ப உதாரணமா ஜீவகாருண்யம் இருக்குது. ஜீவன்கள் மேல கருணை காட்டணும், எந்த உயிரையும் வதைக்க கூடாது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. சில பேர் சொல்லிவிட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, உயிரை வதைக்குவாங்க, கொசுவை கொல்லுவாங்க. கடிக்குதுங்கிறதுக்காக, கடிச்சா கொல்றதா அது வதையில, கடிச்சதுக்காக மரண தண்டனை கொடுப்பீங்களா? அதுக்காக வேண்டி கொசு கடிக்குதுங்கிறதுக்காக என்ன செய்வாங்க, கொசுவை கொல்லுவாங்க. எலி வந்து கொஞ்சம் 2 ரொட்டி திண்டு போனா திண்டு போகுதுன்னு விட மாட்டாங்க, பாயசம் வச்சு அதையும் சாவடிப்பாங்க. இதெல்லாம் வந்து உயிர் வதை தானே. வயல்ல போய் மருந்தடிப்பாங்க. தங்களுடைய நாய்கடி விஷத்தை போக்குறதுக்காக வேண்டி என்ன செய்வாங்க, நூற்றுக்கணக்கான உயிரினங்களை கொன்றுதான் நாய்கடி விஷ மருந்து தயாரிக்கப்படுகிறது. அந்த விஷ மருந்து தொப்புளை சுத்தி என்ன செய்வாங்க, போட்டுக்கிடுவாங்க. உயிர் வதைக்க கூடாதுமாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, உன்னுடைய தேவைக்கு என்ன செய்ய உதவி செய்ய சொல்லிக்கிறது. அது போக என்னன்னு கேட்டா, பொதுவாக நீங்க விளைவிக்கிறது ஒரு ஆய்வு சொல்லியிருக்காரு. சமீபத்திய ஆய்வு ஒன்று வந்து உலக சர்வதேச அளவுல வந்து ஒரு ஆய்வு பண்றாங்க. சூப்பரான ஆய்வு அது. அந்த ஆய்வு முழு ஆர்டிக்கலாக இந்த இப்போது வந்திருக்கிற எங்கள் வெளியீடாகிய ஒற்றுமை என்ற இதுக்கு முந்தின இதழ்ல வந்து அந்த ஆய்வுடைய டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கிறோம். அதுல என்ன அவங்க சொல்றாங்க, சர்வதேச அளவுல ஆய்வு பண்ணிவிட்டு உலகத்தில் எல்லா நாடுகளையும், இந்தியாவில் முஸ்லீம் கிறிஸ்தவன் எல்லா மதத்தையும், எல்லா மொழி பேசுறவங்களையும், எல்லா நாட்டையும், எல்லா பிரதேசங்களையும் உள்ளவங்களை ஆய்வு பண்ணிவிட்டு, பொதுவாகவே ஆம்பளைங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட பொம்பளைங்க நாடக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். பொதுவா ஆம்பளையுடைய சுபாவம் அப்படித்தான் இருக்கிறது. இதுல வந்து பெண்கள்கிட்ட இது குறைவு. எத்தனை % சொல்றாங்க? ஆண்கள்ல 78%, பெண்கள்ல வந்து 13% அதுல போட்டிருக்காங்க. பெண்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா 13% பெண்கள் தான் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆம்பளை வேணும்னு சொல்லக்கூடியவங்களா இருக்கிறாங்களாம். 13%. ஆம்பளை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 78 பேர் என்ன பண்றான்னு கேட்டா, ஒரு 2 இருந்தா வசதி இல்லைங்கிறதுக்கு அது மாதிரி வேணான்னு சொல்றானே தவிர 2 இருந்தா பரவாயில்லை, 3 இருந்தா பரவாயில்லைங்கிறான். கேட்டா 1 தான் இருக்குது, ஒரு 2 3 தான் நல்லதா இருக்குன்னு சொல்றோம்னா 78 இருக்கிறான். இது ஆய்வு. இது சர்வதேச அளவுல உள்ள ஒரு ஆராய்ச்சி சொல்லுதுங்க. அது வந்து அது எல்லாத்தையும் இருக்குது. இஸ்லாத்துல வந்து என்ன வைப்பாட்டின்னு வச்சுக்கிறாதப்பா, இந்த மாதிரி தப்பா போயிடாதப்பா, சட்டப்படி உரிமை கொடுப்பான்னு சொல்றதுனால அது வெளிப்படையா தெரியுதே தவிர இதுல வந்து யாரும் விதிவிலக்கு இல்ல.